தஞ்சை பெரிய கோவில் முதல் கங்கை கொண்ட சோழபுரம் வரை சோழர்களின் பெருமையை ஒரே பயணத்தில் காணுங்கள். 1 நாள் மற்றும் 3 நாள் பேக்கேஜ்கள் உண்டு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நிறைய விஷயங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாரட் கார்ட் ரீடர் சாரா மேம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். வரக்கூடிய இந்த வாரத்தில் மேஷராசி என்பர்கள் என்ன பண்ணலாம்? மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ஒரு பெண் மாதிரி அவங்க முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. பெண் எப்போவுமே பொறுமையாக எடுப்பாங்க. எல்லா பக்கமும் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து அந்த தன்மையை பார்த்து முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஆணாக இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு முடிவுகள் வந்து மேற்கொள்ளணும். அண்ட் பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குவாலிட்டிஸை வெளியே கொண்டு வர விதமாக சில பேச்சுவார்த்தைகள், முடிவுகள் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய காரியங்களில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1 12 12. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, சாய்ஸஸ் வந்து வரும். எந்த மாதிரியான சாய்ஸஸ் வந்தாலும் அதெல்லாம் எப்படி கரெக்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம், லைக் ஃபாலோ பண்ணலாம், இவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களால கரெக்டாக முடிவெடுக்க முடியும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய மனசில் வந்து ஒரு விரக்தி இருக்கலாம், மற்றவங்க மேலே ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் இருக்கலாம். இது எல்லாமே வந்து அவங்கள விட்டு வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போயிடும். பழைய மாதிரி இவங்களுடைய மனசில் வந்து அந்த ஒரு அன்பு, கருணை எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக மற்றவங்க மேலே காட்டுறதுக்கான அகைன் ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு சரியான துணையோடு அவங்க லைஃப் லாங் நல்ல விதமாக ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது அவங்க முருகர்கிட்ட கேட்டாலும் அது நிச்சயமாக அது கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விரக்தி, கவலை எல்லாமே வந்து பறந்து ஓட போகுது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேஷராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த வேலைகள் எடுத்தாலும் அதை ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வரணும். அண்ட் வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலைகளில் தாராளமாக ஈடுபடலாம். அது அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவை வந்து கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எப்போ பார்த்தாலும் வந்து நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை மற்றவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற விதமாக சில விஷயங்களை வந்து செய்கிறது, ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறது, இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17 17 11 55. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது பழைய நினைவுகள், பழைய கசப்பான விஷயங்கள் இதில் இருந்தெல்லாம் அவங்களால வெளியேற முடியும். அண்ட் தன்னைத்தானே நல்ல விதமாக பார்த்துக்க முடியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எப்போவுமே இருக்கணும். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அது ரொம்ப உயர்ந்த எண்ணமாக வந்து மாறும். ஸோ அப்படி மாற தான் அவங்களுடைய வளர்ச்சியும் வந்து பெருசாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய க்ரோத் வந்து அப்படியே நின்று போயிடும். இது வரைக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்ற போது ஸோ உயர்வான எண்ணங்களை மட்டும் அவங்க வந்து நினைக்கணும், அந்த தாட் ப்ராசஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. முழுக்க முழுக்க நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு இந்த வாரம் முருகர் உங்களுக்கு மெசேஜ் தந்திருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது,
சில இழப்புகள், சில முடிஞ்சு போன விஷயங்கள் அதுல இருந்துலாம் வந்து வெளியேறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும். சில சாப்டர்ஸ்லாம் வந்து இந்த வாரத்தோட மூடி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம் மேம்? மற்றவங்களோட வாக்குவாதம் ஆர்குமெண்ட் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். பிரச்சனைக்குரிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கடந்து போயிடுறது நல்லது. பிரச்சனையில ஈடுபடக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 404929. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பழைய விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்கள்லேருந்து வாக்கவே பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய மைண்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து திருப்பியும் மீட்டு கொண்டு வர்றதுக்கும் இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஓம்ன்ற பிரணவ வார்த்தை எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சாண்டிங் மாதிரி வீட்டில் ஓட விட்டாலும் சரி, 24/7 இவங்களோட மனசுலேயே வந்து ஓம்ன்ற வார்த்தை ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது கூட ஓம்ன்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஓம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை யூஸ் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருள்லாம் நீங்கி பிரகாசமான சில விஷயங்கள், சில டோர்ஸ் ஓப்பன் ஆகிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். ஸோ இந்த வார்த்தையை எப்போவுமே அவங்க வந்து தொடர்ந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் முருகர் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். அண்ட் இவங்களுடைய தலைமையில் ஏதாவது ஒரு சில செயல் இந்த வாரம் வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதற்கு முன்னெடுக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, பெண் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, ஆனால் இன்னொரு பெண் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உணர்வு ரீதியாக ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் பர்பிள் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5938. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும். அண்ட் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அதோடையே இவங்க வந்து மூவ் பண்ணி போக முடியும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ என்னதான் இவங்க முருகர் பக்தராக இருந்தாலும், முருகரை வந்து தொடர்ந்து வழிபட்டாலும் சில விஷயங்கள் ஏன் இவங்களுக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அம்மா அப்பாவை இவங்க ஏதாவது ஒரு சூழலில் கைவிட்டிருப்பாங்க. ஸோ அப்படி விட்டிருந்தாலும் சரி, விடல்னாலும் சரி, இனிமேல் அந்த மாதிரியான எந்த ஒரு தருணத்தையும் இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாது. ஸோ அம்மா அப்பாவை வந்து ஃபஸ்ட்டு கடவுளாக வந்து வைக்கணும். தென் மற்றதெல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா ஒரு கடவுளுக்கு நிகராக பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கும் தேவையானது எல்லாமே கிடைக்கும். எதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குதோ அதெல்லாம் கூட இவங்களை விட்டு விலகிடும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக. அம்மா அப்பாவை கடவுளுக்கு நிகரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கறதா இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கடகராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாசிட்டிவாக இருக்கணும். லக்கியான விஷயங்களில் வந்து ஈடுபடலாம். ஸோ அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டால் கூட ஏதாவது ஒரு லக் பேசிஸில் ஏதாவது ஒன்று நடக்கும். பாசிட்டிவாக இருக்கணும். நல்ல காரியங்களில் ஈடுபடணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய விஷயங்களுக்கு எதுவும் இந்த வாரம் அப்ளிகேஷன் போடுறதோ இல்லை அதற்கான ஒரு பிளானிங்ஸ் பண்ணுறதோ இந்த வாரம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் இருக்குது, 3வது நபர் குறுக்கீடுகள் அதெல்லாம் இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது அந்த குறுக்கீடுகள் தரக்கூடிய நபர்களோ இல்லை அது மாதிரியான சுச்சுவேஷனோ எல்லாமே வந்து அவங்க கிட்டேருந்து விலகிடும்.
ஸோ ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் ஒற்றுமை ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னதுமா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து வடபழனி செந்தில் ஆண்டவரை அவங்க தொடர்ந்து வழிபட்டுட்டே வரணும். பக்கத்தில் இருந்தால் டெய்லியும் வந்து கோவில் போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம். முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட வடபழனி செந்தில் ஆண்டவரை மனசில் நினச்சி டெய்லியும் மெடிடேஷன் பண்ணணும். இதை பண்ணும்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ப்ரெசண்ட்டில் இருக்குது இல்லை ஃப்யூச்சரில் வர இருக்குன்னா கூட முருகர் அவருடைய வேல் கொண்டு அதை வந்து காத்து தடுத்து நிறுத்துவார். ஸோ வடபழனி செந்தில் ஆண்டவரை டெய்லியும் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து வடபழனி செந்தில் ஆண்டவரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே விலகிடும் அப்படிங்கிறது தான் முருகர் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சிம்மராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டோடு இருக்கணும். எது சரி எது தப்பு அப்படின்றத கரெக்டாக கணிச்சு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரியான பீப்புள்ஸை கூட கரெக்டாக அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது, நியூட்ரலாக போகிறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. தப்புனா தப்பு, சரினா சரி, அது பக்கம் கரெக்டாக நிற்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 151599. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகும். அவங்கள நல்லா கேர்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது, இல்லை அந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னாலும், ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி திருப்பரங்குன்றம் முருகரை வந்து வழிபடணும். முடிஞ்சால் தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சி இது குறித்து அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமானதாக மாறிடும். அண்ட் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகரை இந்த வாரம் நீங்கள் தரிசிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் முருகர் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கன்னிராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பண ரீதியான விஷயங்களை கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். வரவு செலவு எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் பண ரீதியான பொருள் ரீதியான உதவி வந்து செய்யலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா குழம்ப வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணணும். இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மே? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5046464. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி வந்து அதிகரிக்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஒரு நாள்னா கூட ஒரு நாள் அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோவும் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து கரெக்டாக அவங்கள என்ன அவங்களுக்கு வர இருக்கோ அதை கரெக்டாக வந்து சொல்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குமா? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியவங்க எது சொன்னாலும் அவங்க கொஞ்சம் அதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பெரியவங்க கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறது, அவங்க ஏதாவது அட்வைஸ் சஜஷன் சொன்னால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது, இது மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் லிசன் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு தேவையான ஆன்சர் கூட அதில் இருக்கலாம், இல்லை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூட்சமும் கூட அதில் இருக்கலாம். ஸோ அதனால் பெரியவங்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில் மூத்தவங்களுடைய வார்த்தைகளை எப்பயுமே செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதையே நீங்கள் வந்து இந்த வாரம் ஃபாலோ பண்ணணும் தான் முருகர் சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.
விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுல வந்து முழு முனைப்போடு இருக்கணும். பண ரீதியான பொருள் ரீதியான நீட்ஸ் ஏதாவது இருந்தால் தேவைகள் இருந்தால் அதை இவங்க பூர்த்தி செய்யணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா எந்த ஒரு முடிவையும் வந்து அவங்க முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போக வேண்டாம். ஸோ மற்றவங்க சொல்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். அதனால் அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங்கை வந்து கொஞ்சம் அந்த தளர்த்திக்கலாம், அந்த ஒரு கண்ட்ரோலை வந்து தளர்த்திக்கலாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 18 18 37 37. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து உருவாகும். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அப்படின்னா அதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களுக்கு தேவையான அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னதுமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சமமாக வச்சுக்கணும். இன்பத்துலேயும் சரி துன்பத்துலேயும் சரி எப்போவுமே சமமாக வச்சுக்கணும். முடிஞ்சால் காவடி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாச்சு வாங்கி வந்து வச்சுக்கலாம். இவங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து வச்சுக்கலாம். அந்த காவடி பார்க்கும் போதெல்லாம் மனசை பேலன்ஸ் பண்ணிக்கணும், சமமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள உருவாகும். ஸோ காவடி ஆட்டம் எடுக்கிறதா கூட அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் கூட நிறைவேறும். அதை இந்த வாரத்தில் அவங்க ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எப்பயுமே வந்து வெற்றியோ தோல்வியோ இரண்டுமே இருந்தாலும் உங்களுடைய மனநிலையை சமநிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் தனுசு ராசி என்ன செய்யலாம் அப்படின்ற போது ஸோ பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களை ரொம்ப கண்டிப்போடு இருக்கணும், ரொம்ப கான்சியஸாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? அனுபவம் இல்லாத இடங்களுக்கோ அனுபவம் இல்லாத மனிதர்கள்கிட்டயோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் இந்த வாரம் எதையும் வந்து அடி எடுத்து வைக்கக்கூடாது, அதற்கான ப்ராசஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4 8. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம வந்து சேரிட்டி ஒர்க் வந்து பண்ணணும், ஏதாவது வந்து நன்கொடை கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிலாம் ஆசைகள் இருக்குன்னா அந்த ஆசைகள் நிறைவேற்றுற விதமாக இவங்களுக்கான அந்த செல்வ வளம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் முருகர் வழிபாடை மட்டும் விடவே கூடாது. ஸோ முருகரோடைய ஏதாவது ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுட்டு கூட இவங்க பூஜை பண்ணி தான் இல்லை, ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் முருகர் கோவில் இல்லாத ஒரு இடத்துல கூட அந்த முருகரை எடுத்து வச்சு இவங்க வந்து தொடர்ந்து வழிபடலாம். ஸோ இவங்க எங்கே போனாலும் முருகருடைய அந்த ஒரு அருள் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இவங்க நினச்சா ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் காட்சி கொடுப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க முருகரை மட்டும் வழிபடுறத நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கறது தான் இந்த வாரம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துச்சுக்க நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொருள் சார்ந்த பண ரீதியான விஷயங்களுக்கு ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும்னு இருக்காங்க, அதில் வந்து தைரியமாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும், ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இருக்காங்கன்னா தாராளமாக இந்த வாரம் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ பண ரீதியாக பொருள் ரீதியாக ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு தைரியமாக பயணங்கள் மேற்கொள்ள ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். பட் எமோஷன் சார்ந்த விஷயங்களுக்கு ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படின்னு இருக்குது. தைரியமாக எதையும் பண்ண வேண்டாம், துடுக்கா எதுவும் பண்ணக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 17. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது அவங்க மேலே அவங்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள அதிகமாகத்தை பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதையும் அவங்களால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னதுமா?
ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, அட்லீஸ்ட் இந்த வாரமாவது முருகரை வந்து வள்ளி தேவானோட இருக்கிற முருகரை வந்து அவங்க வழிபடணும். கல்யாண கோலத்தில் இருக்க முருகரை அவங்க வழிபடணும். ஸோ இது வழிபடும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மங்களகரமான ஒரு விஷயங்களும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஸோ முருகரை நம்பி இதை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு. இந்த வாரம் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதா இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மகர ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் கும்பராசி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது கொஞ்சம் அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டால் நல்லது. அந்த தனிமைப்படுத்துதலில் அவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை, இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா எப்போவுமே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாம், அப்படி பொறுமைன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் 88. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்னர் வாய்ஸை வந்து அவங்களால லிசன் பண்ண முடியும். மனசு சொல்கிற விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு தேவையான நியூ பிகினிங் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க எங்கே போனாலும் அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வேல் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வேல் கரெக்டான ஒரு டைரக்ஷனை நோக்கி அவங்கள வழி நடத்தும். அந்த வேல் அவங்கள எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கொடுக்கும். ஸோ இதை இவங்க ஃபாலோ பண்ணுன்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து வேலை கூட எடுத்துகிட்டு போங்க, அது உங்களோட பாதுகாப்புக்கும் மிக்க நல்லது அப்படின்னு இந்த வாரம் கூட எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கும்பராசி நேயரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டாக லீட் எடுத்து கொண்டு போகணும். ஏதாவது ஒரு பெரிய முடிவுகள் வந்து இந்த வாரம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ அடிக்ஷன்ஸ், கெட்ட சவகாசங்கள், கெட்ட நபர்கள், அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கூட அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 551330. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும். அண்ட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மனசு வந்து ஒரு நிறைவாக இருக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னதுமா? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட்க்கு இல்லை, ஒரு ஆறுதல் கொடுக்க கூட யாரும் இல்லை அப்படின்னு எல்லாரும் இருந்தால் கூட எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு விரக்தி நிலையில் இருப்பாங்க. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்காக முருகர் நிச்சயமாக இருக்காரு. முருகர் மட்டும் இல்லாமல் முருகருடைய ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியே இருக்குது. ஸோ முருகரோடு அவங்க வந்து சங்கம் வச்சிடணும், முருகர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அது பண்ணிட்டாலே போதும், இவங்களுக்கு அந்த ஃபீல் எப்பவுமே ஏற்படாது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். எல்லா இடங்கள்லையுமே முருகர் என் கூட இருக்கிறாரு, முருகர் குடும்பம் என் கூட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மீனம் ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.